நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். நீ கார்த்திக்காக பறிஞ்சு பேசுற மாதிரி பிரியா கிட்ட போய் என் குழந்தைனாரை ஏத்துக்கோன்னு ரெக்வஸ்ட் பண்ண. ஒரு புண்ணை ஆபரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணும்னா அதை பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இந்த பிரச்சனையை முத்த விட்டாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னா முத்த விட்டு தான் ஆகணும். நீங்க பெரிய பிசினஸ் மேன், எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கரெக்டா தான் பண்ணுவீங்க. உங்க கால்குலேஷன் எனக்கு புரியுது. நான் பிரியாவை பார்த்து பேசுறேன். ரேவதி அம்மா இந்த ஊர்லயே இருக்க போறதில்ல. அவங்கள வேற ஊருக்கு நான் பத்திரமா அனுப்ப பிளான் பண்ணிட்டேன். உங்களால அவங்கள நெருங்க முடியாது. சாரோட கார் வருது பாரு. அங்க பாரு. சார் வணக்கம் சார். சார் நீங்க வாங்கிட்டு வர சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் சார். இத பாருங்க சார், ஸ்வீட் பாக்ஸ், பொக்கே. சரி, வெரி குட். எதுக்கு சார் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க? யாராவது விஐபியை மீட் பண்ண போறோமா? விஐபி இல்லடா, என் எதிரிகளை மீட் பண்ண போறோம். சார் என்ன சார் சொல்றீங்க? யார் சார் அது? இலக்கியா, கௌதம். அவங்களையா? எதுக்கு சார்? வேண்டுதல். ஏண்டா டேய், ரேவதியை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி உங்ககிட்ட பொறுப்பை கொடுத்தா இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டே இருக்கீங்க. கேட்டா எங்கேயும் கிடைக்கல. இதுதானே உங்க பதிலு? அவளை எப்ப இலக்கிய கூட்டிட்டு வந்து என் பொண்டாட்டிக்கு முன்னாடி நிறுத்துவாளோன்னு ஒவ்வொரு நாளும் செத்து பழச்சிட்டு இருக்கேன். அவளை தேடி கண்டுபிடிச்சு ஒரு அடியை ஒழிச்சு கட்டினாதான் எனக்கு நிம்மதி. சார் அவங்க வீட்டுல போய் பார்த்து என்ன சார் பண்ண போறோம்? டேய், ஊரெல்லாம் தேடியும் ரேவதி கிடைக்கலன்னா அவளை ஏன் இலக்கியா அவ வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்க கூடாது? அதான் இன்னைக்கு அவ வீட்டுல அவ எதிர்பார்க்காத நேரத்துல போய் திடீர்னு நின்னோன்னு வை. அங்க ரேவதி இருந்தா நம்ம கண்ணுல இருந்து தப்ப முடியாதுல்ல. அதுக்கு தான். சார் சூப்பர் ஐடியா சார். நீங்க சொன்ன மாதிரி அந்த பொம்பளை மட்டும் கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் பைரவி மேடம் சொன்ன மாதிரி இலக்கியாவை போட்டு தள்ளிடலாம் சார். கரெக்டா? அதாண்டா என்னோட பிளானும். ஆனா கௌதமும் இலக்கியாவும் நம்ம எதிரிங்க இல்லையா சார்? எப்படி சார் அவங்க வீட்டுக்குள்ள நீங்க போவீங்க? டேய் முட்டாள், அதுக்கு தானே இந்த ஸ்வீட் பாக்ஸும் பக்கேவும். என்ன நடக்குதுன்னு அங்க வந்து பாருங்க. முதல்ல கார்ல ஏறுங்கடா. ஓகே சார். நீதான் இலக்கியா கௌதம் கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். உன் ரூம்ல தேடினா நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? இல்ல, என் ரூம்ல தனியா இருக்க ஒரு மாதிரியா இருந்துச்சு. அதான் இலக்கியா கூட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தேன். ஓ அது சரி. இலக்கியா கிட்ட பேசுறேங்கிற சாக்குல அப்படியே கௌதம பார்த்துட்டு அவன் கிட்டயே உட்கார்ந்து பேசலான்னு பாக்குறியா? அத மட்டும் நினைச்சு கூட பார்க்காத. அத்தை, இந்தா கஞ்சி எடுத்துக்கோ. கஞ்சியை குடிச்சிட்டு ஒழுங்கு மரியாதையா உன் ரூமுக்கு போ. அங்க இருந்து எங்கேயும் வெளியில வராத. யா, அத பாத்துக்கலாம். யா, நான் ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லிட்டேன். நீங்க பதட்டப்பட தேவையில்ல. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். as usual. யா. கௌதம், இந்தாப்பா காஃபி எடுத்துக்கோ. பாத்துப்பா, சூடா இருக்க போகுது. டேய், நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. என்ன சார், ரேவதியை பார்த்தா தூக்கிடலாம் சார். நானும் வரேன் சார். டேய், அவ என்ன பொம்மையாடா அத்தனை பேர் முன்னாடி தூக்கிறதுக்கு? இந்த வீட்டுல கௌதம் இருப்பான். அவன் எதிர்க்க ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல அவ வீட்டுல இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன். ஒரு வேளை இருந்தான்னு வை, அப்புறம் எப்படி தூக்கலாம்னு பிளான் பண்ணி. ஓகே சார். இந்தாங்க சார். இந்தாங்க சார்.
இருப்பா, நீ காஃபி சாப்பிடு, நான் பாக்குறேன். நீயா? நானேதான். ஆ? என்னம்மா வீடு தேடி வந்திருக்கேன், வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டீங்களா? ச்சே. சரி சரி, நம்ம வீடு தானே, நானே வரேன். ஏய் ஏய் ஏய், என்ன? ஹாய் கௌதம். ஏய் எஸ்எஸ்கே, நீ எதுக்கு இங்க வந்த? ஐயோ கௌதம், நீ ஏன்பா டென்ஷன் ஆகுற? பி கூல் கூல் கூல். ஹலோ, ஆ. நீங்க செஞ்ச வேலைக்கு நாங்க கூலா வேற இருக்கணுமா? என் புள்ளையும் மருமகளும் சேவை செய்யறதுக்காக ஒரு இடத்தை வாங்கணும்னு நினைச்சாங்க. அத வாங்க விடாம செஞ்சியே. இந்த மாதிரி சதி செய்யறவங்களா எங்க வீட்டுக்குள்ள வந்தாலே பாவம். முதல்ல வெளியில போன்னு சொல்றேன்ல. ஏய், மரியாதையா வெளியில போயிடு. கௌதம், கொஞ்சம் பொறுமையா இரு. ஆ? ஒரு நல்ல காரியத்துக்காக உன்னையும் இலக்கியாவையும் பார்க்க வந்தா நீ தையா தக்கான்னு குதிக்கிற. என்னது? என்ன? அது சரி, இலக்கியா எங்க? இலக்கியா, ஏய், என்ன இது? இலக்கியா, ஏய், ஃபீல் பண்ணாதீங்க. அது இல்ல இலக்கியா, எங்கம்மா இருக்க? இலக்கியா, அத்தை, இது அந்த எஸ்எஸ்கே குரல் மாதிரி தெரியுதே. அவர் எதுக்கு இங்க வந்தாருன்னு தெரியலையே. அத்தை, நீங்க வெளியே வராதீங்க, இங்கே எங்கம்மா இருங்க. இருக்க? இலக்கியா, எங்கம்மா இருக்க? வெளியே வா. ஐயோ, இது எஸ்எஸ்கே தான் இலக்கியா. அம்மா, அத்தை, இலக்கியா. முதல்ல போய் ஒளிஞ்சுக்கோங்க. போங்க போங்க போங்க. இலக்கியா, இலக்கியா, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? ஒருவேளை ரேவதி அத்தை இங்க இருக்கிறது தெரிஞ்சிருச்சோ? அட வாம்மா இலக்கியா. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஆ, ஏன் உனக்கு தெரியாதம்மா? அட, தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேக்குறிய. எங்க ரேவதியை காணோம்? ஒருவேளை உள்ள இருக்காளோ? எஸ்எஸ்கே ரேவதி அத்தையை தான் தேடுறாரு போல இருக்கு. என்ன இலக்கியா, இந்த ஆளுக்கு எதுக்கு வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? இலக்கியா, சொல்லு. இந்த எஸ்எஸ்கே எதுக்கு இங்க வந்திருக்காரு? சொல்லு. அது வந்து, ஐயோ, அவரை ரேவதி அத்தையை பிடிச்சு புள்ளைய கண்டுபிடிக்க வந்திருக்காருன்னு எப்படி சொல்லுவேன்? அப்படி சொன்னா கௌதம் எஸ்எஸ்கே தான் அப்பா, ரேவதி அத்தை தான் அம்மான்னு தெரிஞ்சு பெரிய பிரளயமே வெடிக்குமே. நான் என்ன பண்றது? சுத்தி சுத்தி பாக்குறான். ஒருவேளை என்னதான் தேடுறானோ? என்ன இலக்கியா, இந்த ஆளுக்கு எதுக்கு வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. ஏய் கௌதம், மிரட்டாதப்பா, பொறுமையா இரு. இலக்கியா கண்டிப்பா சொல்லுவா. அதுக்கு முன்னாடி இந்தாங்க வாழ்த்துக்கள். எதுக்கு? அந்த மாணிக்கத்தோட இடத்த வாங்கிட்டீங்கல்ல, அதுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாமா? இந்தாங்க, கங்க்ராட்ஸ். ஏய், உன் வாழ்த்துக்கள் ஒண்ணும் தேவையில்ல, வெளியில போடா. கௌதம், என்ன நீ என்ன வாடா போடான்னு சொல்ற? நான் உனக்கு அப்பன். புரியலல்ல? யாருக்கும் புரியலல்ல? அதாவது பிசினஸ்ல நான் அவனுக்கு அப்பன். டேய் கௌதம், நீ எனக்கு குழந்தை மாதிரிப்பா. என் வயசுக்காச்சும் மரியாதை கொடுப்பா. ஏய், உனக்கு என்னடா மரியாதை? வெளியே போ. கௌதம், கையெடுப்பா. நான் உன்னை பார்க்க வரல. யார பார்க்க வந்த? இலக்கியாவை பார்க்க வந்தேன். இலக்கியாவா? இலக்கியாவை நீ எதுக்கு பார்க்க வந்த? எனக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு சின்ன டீலிங் இருக்கு, அத பேசி முடிக்க தான் வந்தேன். டீலா? என்ன டீல் அது? என்ன பேச போற? அது எனக்கு தேவையான பொருள் ஒண்ணு இலக்கியா கிட்ட இருக்கு, அத வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
ஐயோ, எஸ்எஸ்கே என்னதான் தேடி வந்திருக்கான். நான் இங்க இருக்கிறது எப்படிதான் அந்த பாவிக்கு தெரிஞ்சது? ஒன்னும் புரியலையே. உன் பொருள் இலக்கியா கிட்ட எப்படி இருக்கும்? என்ன ஒளற நீ? இலக்கியா, என்னது இது? என்ன முழிச்சுக்கிட்டே நிக்கிற? எனக்கு தேவையானத நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வை, என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை தீரும். அதை கொடுத்துருமா, நான் இப்பவே போயிடுறேன். ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய், வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.